ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசுகிட்டேருந்து தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட்டானது கிடச்சிருக்கு. தமிழக அரசுகிட்டேருந்து வந்திருக்கிற இந்த அறிவிப்பு பற்றின முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு என்ன முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அகவிலைப்படி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது 55% அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த 55% 3% இன்க்ரீஸ் பண்ணி 58% கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புப்படி தமிழக அரசு ஓய்வூதியதாரர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகவிலைப்படி சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது ஜூலை 1, 2025 அன்னிலேருந்தே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் இருக்கிற 16 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது 55%லேருந்து 58% உயர்த்திருக்கிறாங்க. இதனால தமிழக அரசுக்கு கூடுதலாக 1829 கோடி ரூபா அதிகமாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமாக வந்திருக்கிற இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.